பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னை கோயம்பேடு சிறப்பு சந்தையில் விற்பனை களை கட்டியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். பொங்கல் பண்டிகை முன்னிட்டு சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் பொங்கல் பண்டிகைக்கென சிறப்பு சந்தை அமைக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் கடந்த 11ஆம் தேதி முதல் பொங்கல் சிறப்பு சந்தையானது செயல்பட்டு வருகிறது. அங்காடி நிர்வாகம் சார்பில் ஒதுக்கப்பட்டுள்ள இந்த சிறப்பு சந்தையில் வாகனங்களில் கரும்பு, மஞ்சள், இஞ்சி போன்ற பொருட்களானது விற்பனை செய்யப்படுகிறது. இந்த விற்பனையானது நாளை பொங்கல் கொண்டாடப்பட உள்ள சூழ்நிலையில் இன்று விற்பனை தீவிரமடைந்துள்ளது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து லாரிகளில் கொண்டு வரப்பட்டு இந்த கரும்பு, இஞ்சி, மஞ்சள் கொத்து உள்ளிட்டவைகள் விற்பனை செய்யப்படுகிறது. பொதுமக்கள் புறநகர், பெருநகர் பகுதிகளில் இருக்கக்கூடிய சிறு வியாபாரிகள் மொத்தமாக கரும்பு, இஞ்சி, மஞ்சள் கொத்துக்களை சிறப்பு சந்தையில் வாங்கி செல்கின்றனர். குறிப்பாக 15 கரும்புகள் கொண்ட 7 அடி முதல் 8 அடி நீளமுள்ள ஒரு கட்டு கரும்பு 600 முதல் 700 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதே போன்று 5 முதல் 6 அடி நீளமுள்ள கரும்பு 450 முதல் அதிகபட்சமாக 500 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. கரும்பு விலையை பொறுத்தவரை குறைந்தபட்சம் 150 முதல் அதிகபட்சம் 700 ரூபாய் வரை இன்று விற்பனை செய்யப்படுகிறது. நாளை இந்த விலை மேலும் அதிகரிக்கும் என இங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். அதே போன்று இஞ்சி ஒரு கட்டு 150 முதல் 200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அனுமதிக்கப்பட்ட இடத்தில் மட்டுமே, அதாவது இந்த சிறப்பு சந்தையில் மட்டுமே இந்த விற்பனையானது நடைபெற வேண்டும் எனவும், சாலைகளில் இங்கும் வாகனங்களை நிறுத்தி லாரிகளை நிறுத்தி விற்பனைகளை மேற்கொள்ளக்கூடாது எனவும் அங்காடி நிர்வாகம் சார்பில் வியாபாரிகளுக்கு அறிவுறுத்தலானதும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் இன்று ஒரு நாள் மட்டும் 200 லாரிகள் என மொத்தமாக 600 லாரிகளில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கரும்பு, மஞ்சள், இஞ்சி கொத்து விற்பனையானது இந்த சிறப்பு சந்தையில் நடைபெற்று வருகிறது. தகவல்களுக்கு நன்றி மகேந்திரன்.